இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரோட்டு நிலைமையை பாருங்கள், இப்படி தான் ரோட்டு இருக்குது. ஸோ சைக்கிள் கூட ஓடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்கள். சுமார் 1 கிலோமீட்டர் இந்த வீதியை காப்பட் வீதியாக மாற்றுகின்ற பணி இன்றையிலிருந்து ஆரம்பமாகும். சுமார் 3 மாதங்களுக்கு இடையிலே இந்த வீதி முழுமையாக அவங்க ஏடி விலாக் அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் வந்து 3ஆம் தேதி. நேற்றைய தினம் 2ஆம் தேதி பருத்தித்துறை பிரதேச சபைக்கு உட்பட்ட ஆனை விழுந்தான் சுடலை வீதி என்ற ஒரு வீதி ஒன்று வந்து இந்த வடமராட்சி டிசிசி தலைவர் ரஜீவன், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்களுடைய தலைமையில் வந்து ஒரு பாதைக்கான அடிக்கல் நாட்டு வைபவம் இடம்பெற்றது. இதில் வந்து பலர் கலந்து கொண்டிருந்தனர். பருத்தித்துறை பிரதேச சபை தபிசாளர், பிரதேச செயலக பிரதேச செயலாளர் மற்றும் பருத்தித்துறை வீதி அபிவிருத்தி அதிகார சபை நிறைவேற்று பொறியியலாளர் மற்றும் யாழ் பிரதம பொறியியலாளர், பருத்தித்துறை போலீஸ் பொறுப்பதிகாரி, இப்படி நிறைய பேர் கலந்துருந்தவன். இது சம்பந்தமான வீடியோ தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு தரப்படும். ஸோ ஏடி விலாக்குக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தால் ஏடி விலாக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏடி விலாக் சேனல் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் என்ன சொல்ற? அதான் சொல்கிறேன், நீங்கள் எங்களை அதே போன்று பிரதேச சபை செயலாளர் அவர்களை மற்றும் எமது வரவேற்பு வைபவம் நடக்கும். அனைவரும் வருக வருக நான் வரவேற்கிறேன். முதலாவதாக மங்கள பாராளுமன்ற உறுப்பினர் தேஜேந்திரமதி ரஜீவன் அவர்களை அழைக்கிறேன். நன்றி. அடுத்ததாக எமது பிரதேச செயலாளர் அவர்களை நாங்கள் வரவேற்று பிரதி பொறுப்பர் அவர்களை உடன் அழைக்கிறேன். நன்றி. அதே போல பருத்தித்துறை பிரதேச சபை தவிசாளர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்.
அடுத்ததாக RDA சீஃப் என்ஜினியர் ஐயா அவர்களை மக்கள் சக்தி வடமராட்சி அமைப்பாளர் அவர் மற்றும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் கிராம மக்கள் நலன் விரும்பிகள் அனைவரையும் மற்றும் அலுவலக உத்தியோகஸ்தர்கள் பணியாற்றும் அனைவரையும் வருக என வரவேற்கின்றேன். தருணத்திலே நாங்கள் முதலாவதாக உயிர் நீத்தவர்களுக்கும் இறைவணக்கத்திற்குமாக சேர்த்து ஒரு 2 நிமிட அகவணக்கத்தை செலுத்துவோம். நாங்கள் மாட்டோம். அங்கே போயிட்டு எத்தனை கண்டு அங்கே கல் வைக்கிறேன் அங்கே கல் அது அங்கே அது அங்கே தான் போகும் என்ன அவங்க போகிறோம் நாங்கள் சந்திக்கல சார் போகணும். இதில் போடுங்க. நீங்கள் பார்க்குற கிளியர் அவர் தான். இப்போ வந்து அடிக்கல் நடுறதுக்கு பாருங்க நடக்க வச்சிருக்க ஆக்கு ஓ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரோட்டு நிலைமையை பாருங்க, இப்படி தான் ரோட்டு இருக்குது. ஸோ சைக்கிள் கூட ஓடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்க. அண்ணா கொஞ்சம் விரத்து ஆயிடுச்சு. காட்டுவதற்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ராஜீவன் அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக அடிக்கலினை பருத்தித்துறை பிரதேச செயலாளர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன்.
அண்ணா பின்னுக்கு வாங்கண்ணா ப்ளீஸ். அடுத்ததாக அடிக்கலை நாட்டுவதற்காக யாழ் மாவட்ட பிரதி பொறுப்பதிகாரி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். RDA பொறுப்பதிகாரி அவர்களை அன்புடன். அடுத்ததாக RDA அடுத்ததாக பருத்தித்துறை பிரதேச சபை செயலாளர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக கிராம அபிவிருத்தி அலுவலர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக அபிவிருத்தி உத்தியோகத்தர் கிராமத்தின் அபிவிருத்தி உத்தியோகர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக எமது கிராம சேவையாளர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக இந்த கிராமத்தை இந்த ரோட் வரணும் முன்னுரமாக இந்த கிராம மக்களுக்காக உழைத்த நமது கிராமத்தின் கிருஷ்ணா அவர்களே இந்த அடிக்கல் நாடவர். அடுத்ததாக நமது வட்டாரத்தின் பிரதேச சபை உறுப்பினர் பருத்தித்துறை பிரதேச சபையின் உப தவிசாளர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். J406 கிராம சேவையாளர் சேவை பிரிவின் சாமுத்திய உத்தியோக அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக இவ்வீதியின் ஒப்பந்ததாரர் ஜசோ இன்ஜினியர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக தேசிய மக்கள் சக்தியின் வடமராட்சி அமைப்பாளர் ரூபன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அஜந்து பயமில்லாம் வரீங்க, பயமில்லாம் அசதிட்டீங்களா? இப்படிதான் இருக்கணும் இல்லை பாராட்டும். எவ்வளோ
சுமார் 1 கிலோமீட்டர் இந்த வீதியை காப்பட் வீதியாக மாற்றுகின்ற பணி இன்றையிலிருந்து ஆரம்பமாகும். சுமார் 3 மாதங்களுக்கு இடையிலே இந்த வீதி முழுமையாக போடப்பட்டு உங்களுடைய பாவனைக்கு தரப்படும். இந்த வீதியை கவனமாக பாவித்து ஒன்றவாக்கம் விலை கொள்ளுங்கோ. எங்களுடைய ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க அவர்கள் அது வேறு தெரிவு செய்யப்பட்டு புனரமைப்பதற்கான ஆரம்பகட்ட வேலைகள் என்று நடைபெற்றிருக்கின்றது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த கிராமத்தில் மாத்திரம் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்டு நாங்கள் 326 குடும்பங்களுக்கு நிவாரணங்களை வழங்கி இருக்கின்றோம். அவ்வாறு ஒரு மிகவும் மோசமாக ஒரு பாதிக்கப்பட்ட நிலையிலே காணப்படுகின்ற கிராமம். அந்த கிராமத்துக்கு தேவையான மிக முக்கியமான இந்த சந்தர்ப்பத்திற்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். 100 கோடி ரூபாய் பெறுமதியான வேலை திட்டம் வீடியோபுத்ததாக பாரப்படுத்தப்பட்டுள்ளது. அதில் நாங்கள் ஏற்கனவே நேரடி தொழிலாளர்கள் பங்களிப்போடு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற 3 வீதிகள் நிறைவு செய்திருக்கிறோம். அதில் 10 கேட்பை கொண்டு தெல்லிப்பளையில் ஒரு ரோட், அடுத்தது RS ரோட், 3 ரோட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். அதை விட எங்களுக்கு 28 கிலோமீட்டர் வீதிகள் மொத்தமாக இந்த வீதிகளை நிறுத்தப்பட வேண்டும் என்ற நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அதுக்கு பிறகு வீதி அமைச்சர் அதிகாரத்துக்கு பாரப்படுத்தப்பட்ட டைம் கிட்டத்தட்ட 6 மாதம் பிற்பாடு மற்றபடி எங்களுக்கு அந்த டைமில் செய்ய முடியல. ஆனால் இலங்கையில் 100 வீதிகள் நேற்றிலிருந்து இனோவேட் பண்ணி, அதாவது அங்குராப்பணம் செய்யப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த வீதிகள் 3 மாதத்துக்கு உட்பட்டதாக செய்து முடிக்கப்படும். இந்த வீதியானது ஆணையகுளத்த முதலை வீதியானது கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நீளம் உள்ளது. 48 மில்லியன் ரூபாய் செலவிட்டு புனரமைக்கப்படும். இது வீதிகள் என்று சொல்றது இதில் நாங்கள் மூடி செய்யலாத உட்படத்தான் இருக்கும். நீங்கள் இதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் நீங்கள் அதை சுட்டிக்காட்டினால் நாங்கள் அதை நிறைவு செய்து கொண்டு போக ஒரு தரமான வீதியை செய்து தருவோம் என்றது நான் உத்தரவாதம் அளிக்கிறேன். நாங்கள் நான் நினைக்கிறேன் அடுத்த புது வருடத்துக்கு முன்னதாக இந்த உங்களுக்கு நிறைவு செய்து தரப்படும் என்ற உத்தரவாதம் நிறைவு செய்கிறேன். இன்றைய இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பிரதேச செயலகத்தினுடைய வடமராட்சி பிரதேச செயலகத்தினுடைய ஒருங்கிணைப்பு தலைவர் அவர்களே மற்றும் பிரதேச செயலகத்தினுடைய மதிப்புக்குரிய செயலாளர் அவர்களே, உபதவிசாளர், எங்களுடைய சபையினுடைய உபதவிசாளர், சபையினுடைய செயலாளர் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள், வீதி அபிவிருத்திய அதிகார சபையினுடைய உத்தியோகத்தர்கள் மற்றும் ஏனைய உத்தியோகத்தர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் நேரம் வணக்கத்தை. பல்வேறுபட்ட வீதிகள் அதிகமாக புனரமைக்கப்பட வேண்டியிருக்கின்றது. இதனை எங்களுடைய பிரதேச செயலகத்தினுடைய வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகத்தினுடைய ஒருங்கிணைப்பு தலைவர் அவர்கள் இதனை கவனத்தில் கொண்டு பல வீதிகள் புனரமைக்கப்பட வேண்டியிருப்பதனால் இவ்வாறு அந்த வீதிகள் பலவற்றையும் புனரமைப்பதற்குரிய ஒத்துழைப்பினை, அதாவது நிதி ஒதுக்கீடுகளை அரசாங்கத்தினுடன் பெற்று வழங்குகின்ற பட்சத்தில் நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பினையும் ஆதரவையும் வழங்கி எங்களுடைய பகுதியில் இருக்கின்ற வீதிகள் புனரமைப்பதற்கு சகல உதவிகளையும் நாங்கள் ஒத்துழைப்போம். அந்த வகையிலே இதனை அவர் செய்வார் என்று நான் நினைக்கின்றேன். தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட துவப்பாடு இந்த பகுதி மக்களுக்கு இருக்கின்றது. நாங்களும்